ஆயிங்க இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. 4 பூண்டை நச்சு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. நம்ம உருளைக்கிழங்கு பேபி உருளைக்கிழங்கு வாங்கி வச்சுக்கோங்க. அதை தோலை உரிச்சிட்டு ஒரு உரலை வச்சு நல்லா லைட்டாக நசுக்கி வச்சுக்கோங்க. நசுக்கி சேர்த்துட்டு கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. மசாலா பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லா இதுக்குமே சேர்த்துக்கலாம். இது நல்லா இருக்கும். கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட இது சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் முருகலாக நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடுங்க. பாய்.